எதுக்கு தெரியுமா குடில் ஜோடிக்க சொன்னாங்க? சொல்லுங்க, எதுக்கா வேண்டி? ஏசு நம்ம வீட்டுக்கு அது வரைக்கும் வரமாட்டேங்கிறாரு. ஏசு நம்ம வீட்டுக்கு வருவார்னு சொல்லி தான் குடில் ஜோடிக்கிறோன்னு பார்க்குறோமா? அவங்களும் தேடிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ காலமாக ஏசிய பேச்சு வருவாரான்னு பார்த்து. அது இல்லை. எதுக்காண்டி அந்த குடில் ஜோடிக்கிறோம்னா ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இறைமகன் இயேசு கிறிஸ்து எளிமையாக பிறந்தார், மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அந்த தொழுவத்தில் பிறக்கிறதுக்கு ஒரு அமைப்பு. எதுக்காண்டி அவர் நினைச்சிருந்தா இந்த ஊர்லேயே அந்த டைம்ல யார் ராஜா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வீட்டில் பிறந்திருக்கலாம். அவர் என்ன பண்ணாரு? இந்த வீட்டு ராஜான்னு சொன்னா இவருன்னு சொல்லிட போறீங்க, இங்க ஊர் ராஜான்னா இவருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் இல்லை. இந்த வீட்டு நம்ம ராஜான்னா அந்த ஊர்ல கிங்கா இருக்க ஒரு வீடு, யாரு பணக்காரவங்க, அவங்க இடத்துல போய் பிறந்திருக்கலாம். அது ஈஸியா வர கண்ட்ரோல் எடுத்திருக்கலாம். டேய், நான் சொல்றதெல்லாம், நான் சொல்ற கோட்பாடெல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இல்லை. எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவத்தில். பிறக்கிறதுக்கு இடம் இல்லாம அடுத்தவங்க வீட்டு மாட்டு தொழுவத்தில் அங்க போய் தட்டி தண்ணி கூட கிடைக்காம கூட்டி கழுவி அந்த புல்லுகளில் வைக்கல்ல பிறந்தார். அதை நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நாமும் எளியவனாக வாழ வேண்டும், ஏழை மக்களுக்காக வாழ வேண்டும், அடுத்தவருக்காண்டி உதவ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் நாம் வீட்டில் குடில் ஜோடிக்கிறோம். அதுக்கு தான் என்ன பண்ணுவோம்? புல்லு வளர்ப்போம். கரெக்டா? என்ன பண்ணுவோம்? ஈரம் போட்டு அது இதெல்லாம் நெல் எல்லாம் போட்டு புல்லு வளர்த்து அதுக்குள்ள நம்ம இயேசு குழந்தை இயேசு வைப்போம். 2 மாடை கொண்டு வந்து வைப்போம், 2 ஆடை கொண்டு வந்து வைப்போம், அப்புறம் 2 பேர் பெட்டியை தூக்கிட்டு வைக்கிற மாதிரி 2 அரசர்களை கொண்டு வந்து வைப்போம். இதுதான் நம்ம குடில் ஜோடிக்கிறது. அப்ப எதுக்காண்டி குடில் ஜோடிக்கிறோம்னா இந்த கான்செப்ட்.